உதயசூரியனின் கதிர்கள் நாட்டின் நம்பிக்கைக்குரிய விவசாயிகளின் பேரார்வம். தன் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க, தன் நிலத்தில் தங்கத்தை வளர்க்க, தலைமுறையாக அதற்கு உறுதுணையாக இருக்கிறாள் தங்கம் போன்ற சோனாலிகா. இது இந்தியாவின் பெருமையான சோனாலிகா டிராக்டர்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சில விஷயங்கள் பற்றிய மடினா. ஹாய், சரி, கிராமத்துக்கு வந்த பிறகு எப்படி ஃபீல் பண்றீங்க? லண்டன் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். இது லண்டன்ல இருந்து தான் வந்திருக்கனா? இது சோனாலிகா டிராக்டர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, உலகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உண்மையாவா? வா, இந்தியாவின் பெருமையை காட்டுறேன். ஓகே மெடினா, உங்க லண்டன்ல 2 நிமிஷத்துல என்ன செய்ய முடியும்? 2 நிமிஷத்துலயா? 2 நிமிஷத்துல லண்டன்ல மேகி மட்டும் தான் தயாரிக்க முடியும். சோனாலிகா 2 நிமிடத்துல மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் புதிய டிராக்டரை வெளியிடுகிறது. 2 நிமிஷத்துலயா? இம்பாசிபிள், இம்பாசிபிள். சோனாலிகாவுக்கு எல்லாம் பாசிபிள். எப்படி? இது ஒரு சினிமா டயலாக் போல தெரியுதே. இல்ல மேடி பாய், சோனாலிகா தனது சமீபத்திய தொழில்நுட்பத்தின் மந்திரத்தை பயன்படுத்தியுள்ளது. மந்திரமா? எப்படி எப்படி? டிராக்டரோட தயாரிப்புல இன்ஜின், கியர், டிரான்ஸ்மிஷன், ஹைட்ராலிக், ஷீட் மெட்டல் பாகங்கள் என டிராக்டரின் ஒவ்வொரு பகுதியும் இந்த பிளாட்டில் தயாரிக்கப்படுகிறது. ரோபாட்டிக் பெயிண்ட் ஷாப், ரோபாட்டிக் கியர் ஷாப், ரோபாட்டிக் லேசர் கட்டிங், அப்புறம் ரோபாட்டிக் வெல்டிங் போன்ற நவீன ரோபாட்டிக் செயல்பாடுகள் இங்க பயன்படுத்தப்படுகின்றன. இதனால ஒவ்வொரு பாகத்தின் தரத்திலும் 100% கவனம் செலுத்தப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு சோனாலிகா டிராக்டரும் ஒவ்வொரு கடுமையான சோதனையை கடந்து செல்கிறது. இதற்கு பின்னால் உலகத்தரம் வாய்ந்த R&D பொறியாளர்களின் பெரிய டீம் உள்ளது. அவர்கள் 20க்கும் மேற்பட்ட செல்ஃப் மேட் டெக்னாலஜியை கண்டுபிடித்துள்ளனர். இது மட்டும் இல்ல, சோனாலிகாவிடம் 1000க்கும் மேற்பட்ட டிராக்டர் ஆப்ஷன் உள்ளன. அப்படியா? லண்டன்ல இந்த வகை கார்கள் கூட இருக்காது. சோனாலிகா இந்தியாவின் நம்பர் 1 டிராக்டர் ஏற்றுமதி பிராண்ட் ஆகும். ஆனா அது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் மெடினா, அது எப்படி நடக்கும்? இது யூரோப்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது மட்டும் இல்ல, இது UK, ஸ்பெயின், ரொமானியா, ஹங்கேரி, துருக்கி, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா என ஐரோப்பாவின் அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. சோனாலிகா மற்ற டிராக்டர் பிராண்டுகளை விட பெரிய வித்தியாசத்தில் முன்னிலை உள்ளது. மேலும் சோனாலிகாக்கு உலகம் முழுவதும் 15 லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. ஹரி, இந்த சோனாலிகா ரோபாட்டிக் பிளேட்ல டீ கூட ரோபோக்களால வழங்கப்படுமோ? நீ டீயை பற்றி கவலைப்படாத மேடி பாய், ஏனென்றால் சோனாலிகாவும் அதன் வாடிக்கையாளர்கள் கவனிப்பதில் நம்பர் 1. பார், சோனாலிகா டிராக்டர் 2 நிமிஷத்துல தயார் செஞ்சது. சரியா? 2 நிமிஷத்துல? வாவ்! சோனாலிகா டிராக்டர். பார் மெடினா, உலகின் மிகப்பெரிய ஹெவி டியூட்டி டிராக்டர் ரேஞ்ச். நானும் ஹெவி டியூட்டி தான். நீ ஹெவியாவே இருக்க. ஹெவி டியூட்டினா சக்தி, வலிமை. அதன் பிரிவில் அது மிகப்பெரிய என்ஜின், சிறந்த ஃபியூவல் கம்ப்ரஷன், அதாவது சிறந்த ஃபியூவல் எஃபிஷியன்சி, வேகமான மல்டி ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், மிகவும் மேம்பட்ட 5G ஹைட்ராலிக்ஸ். மேலும் என்ஜினில் இருந்து முழு சக்தியும் ஹைட்ராலிக்ஸை அடையும் வகையில் ஒவ்வொரு பகுதியும் உகந்ததாக உள்ளது. அதாவது மூச்சு விடாமல் வேலை செய்யும் திறன், ஒரு பெரிய அளவு கருவியை இழுக்கும் சக்தி. இத பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். எனவே இதுதான் சோனாலிகா டிராக்டர்ல முற்றிலும் சிறப்பானதாக மாற்ற அம்சங்கள்.
மிகவும் சிறப்பு வாய்ந்த நம்பர் 1 கனரக டிராக்டர். எனில் அது சோனாலிகா டைகர். ஐரோப்பாவில் வடிவமைக்கப்பட்டது. 26 HP முதல் 75 HP CRTS என்ஜினுடன் பல ஸ்பீட் ஆப்ஷன் மற்றும் மேம்பட்ட 5G ஹைட்ராலிக்ஸ். சிக்கந்தர் DLX ஆஃப் இந்தியா ஃபேவரட். குறைந்த டீசலில் அதிகபட்ச சக்தி மற்றும் வேகம். ராஜஸ்தான் மண்ணின் மகாராஜா. 5G ஹைட்ராலிக் 140 அமைப்புகளுடன் அல்லது மகாராஷ்டிராவின் சத்ரபதி. அதிக முறுக்கு அதிக ஆற்றல் இயந்திரம். மகாராஷ்டிராவின் கடினமான நிலப்பரப்புக்கு அல்லது தெலுங்கானாவின் மகாபலி கொழுக்கட்டை ஸ்பெஷல். இது ரேஞ்சா இல்ல ஹெவி டியூட்டி ராணுவமா? நீங்க சொல்வது சரிதான் மேடி பாய், இது ராணுவம். நாட்டின் ஒவ்வொரு மண்ணுக்காகவும் தயாரிக்கப்பட்டது. விவசாயியின் உண்மையான பலம் சோனாலிகா டிராக்டர். அதையும் செயல்படுத்தவா? மீன்ஸ் டோட்டல் சொல்யூஷன். நீங்க சொல்வதை போலவே அண்ணா, எனது எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு. இதே போல் சோனாலிகா அக்ரோ சொல்யூஷன்ஸ் இந்தியாவின் முன்னணி வேளாண் கருவிகள் உற்பத்தி நிறுவனமாகும். கனரக விவசாயி கருவிகளின் பரந்த அளவிலான 70க்கும் மேற்பட்ட கருவிகள் மேடி பாய். மெடினா போகலாம். ஹரி, நான் கொஞ்ச நேரம் லண்டனையே மறந்துட்டேன். உலகின் நம்பர் 1 ஒருங்கிணைந்த டிராக்டர் உற்பத்தி ஆலை. ரோபோ இயக்கத்தின் மூலம் ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு புதிய டிராக்டர் தயாராக உள்ளது. நம்பர் 1 கனரக டிராக்டர் வரம்பு. நம்பர் 1 டிராக்டர் ஏற்றுமதி பிராண்ட். மேலும் 15 லட்சம் உலகளாவிய கஸ்டமர்ஸ். கண்டிப்பா வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப எங்க? மேகி சாப்பிட. அட, இந்த நேரத்துல ஒரு புதிய சோனாலிகா டிராக்டர் தயாரிக்கப்பட்டுரும். சோனாலிகா டிராக்டர் है ताकत की पहचान. हे मदन भाई, हाय, तुम कब आए? कॉल में मैडी. ओ मैडी, लंदन कैसा है? लंदन इज ग्रेट, feels so international. भाई, अपना टाइगर भी तो इंटरनेशनल है. टाइगर? खास यूरोप में डिजाइन किया गया सोनालिका टाइगर, इंडिया का फास्टेस्ट ट्रैक्टर मैडी. इंटेलिजेंट HDM प्लस इंजन 4D कूलिंग के साथ जो देता है ज्यादा पावर और टॉर्क. 12 फॉरवर्ड प्लस 12 रिवर्स गियर शटल टेक ट्रांसमिशन, सुपीरियर 5G हाइड्रोलिक्स, 4-wheel drive, ट्विन बैरल हेडलैम्प्स, सुपर लक्स DRL और स्काई स्मार्ट लाइव ट्रैकिंग. क्या बात है! इंडिया के मॉडर्न किसानों के लिए मॉडर्न टेक्नोलॉजी से बना सोनालिका टाइगर. ये एकदम इंटरनेशनल है भाई. भारत से दुनिया का नंबर 1 ट्रैक्टर निर्यात ब्रांड यूरोप में डिजाइन किया गया सोनालिका टाइगर रेंज. सोनालिका टाइगर.
வணக்கம். இப்போ நீங்கள் என்ன ஊர்ண்ணா அது? எடையூர். எடையூர். உங்கள் பேர் என்ன? கே சிவபெருமாள். கே சிவபெருமாள். இப்போ சோனாலிக்கா வண்டி வாங்குறீங்க, எதை வச்சுன்னா அந்த வண்டி வாங்கினீங்க? நல்லா போகுதுன்னாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லி கண்டிஷன் வருதுன்னாங்க, அதனால வாங்கினீங்க. இப்போ நீங்கள் வாங்கி இப்போ எவ்வளோ ஓட்டுறீங்க? ஒரு 50 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. 50 மணி நேரம் ஓட்டுறீங்க. இப்போ இது வந்து சேடலில் ஓட்டிட்டுருக்கீங்க, ரொட்டேட் போட்டு ஓட்டுறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு? இப்போ உங்களுக்கு அந்த கார்னரு அப்படி போய் திருப்புறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது வண்டி? நல்லா இருக்குது வண்டி. உங்களுக்கு பிக்கப்லாம் நல்லா இருக்குது, வண்டி உட்காரல. ஆமாம். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எதனா வண்டி வச்சுருந்தீங்களா? சுராஜ் வச்சிருந்தோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் எதனா இருக்குதா உங்களுக்கு? இது கொஞ்சம் ஓட்டினா உடம்பு வலிக்காது இருக்கு, அது கொஞ்சம் ஆட்டு ஸ்டேரிங்கிறா கொஞ்சம் உடம்பு வலிக்குது. ஓகே, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சரி, இப்போ ரோட் ரன்னிங் ஓட்டுறீங்களா? இது பொட்டி போட்டு ஓட்டுனீங்களா? தொட்டி இல்லை, டிப்பர் தான் போட்டு. டிப்பர் போட்டு ஓட்டுனீங்க. இப்போ எப்படி இருந்தா இது வண்டி ஓட்டுறதுக்கு? நல்லா ஏறுது, ஏரிக்கார மேலே ஏறிச்சு. நல்லா மோடு கீழெலாம் எப்படி ஏறுது? ஏறுது, மோட்டில் நல்லா ஏறுது. மைலேஜ்லாம் உங்களுக்கு நல்லாவே வருது. அப்போ வண்டி உங்களுக்கு ஓட்டுறப்ப உடம்பு வலிக்கல? இல்லை, நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறப்ப. இதில் வண்டியில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எதனா இருக்காண்ணா? இப்போ எதனா பிடிச்சதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே மாடலாக தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே? இல்லை, ஆப்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆப்ரேட் பண்ணுறது நல்லா இருக்கு. பிடிச்சதுன்னு சொல்லிக்க ஒன்றும் இல்லை. இப்போ ஜனங்க உட்காரத்துக்கு அந்த வண்டியில் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் சைடில் கீறுன்றதுனால அது நல்லா கஷ்டமாக உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்குது ஜனங்களுக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ சேடை ஓட்டுறதுக்கு இப்போ நீங்கள் இப்போ ரொட்டேட் போட்டு ஓட்டி இப்போ நீங்கள் அந்த 2 இது ஓட்டுறீங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு? பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம், என் பேர் பார்த்திபன். நாங்கள் சென்னகுளம், விழுப்புரம் மாவட்டம். சோனாலிக்கா வண்டி நாங்கள் எடுத்திருக்கோம். DI 47. வண்டி சமைக்கலாம், நல்லா மோடு கீடெல்லாம் நல்லா போட்டலாம், பயப்படாத ஏறும். ரொட்டேட்டருக்கு மூளை முடுக்கு நல்லா எவ்வளோ வேணாலும் விட்டு ஓடலாம். மற்ற வண்டியோட ரொட்டேட்டருக்கு மணிக்கு 4 லிட்டர் கொடுக்கும். கொக்கி கிளப்பிக்கு 5 கொடுக்கும். நல்லா திணறாத போகும், எவ்வளோ வேணாலும் ஃபுல்லாக விட்டு ஓடலாம். அதேமாதிரி டைலர் கட்டை ஏற்றத்துக்கு 10 டன்னு 12 டன்னு ஏற்றலாம். மோடு பயப்படாத போய் ஏறும். பயப்படாத, எல்லாம் மின் வெயிட் வண்டி. ரோட்டுக்கு போனாலும் பஸ்ஸு மாரியே போகும், பஸ் வேகத்துக்கு ஓட்டிக்கலாம். எல்லா வண்டியோட இந்த வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. எங்கள் ஊரில் ஒரு 9 வண்டி இருக்குது சோனாலிக்கா வண்டி. நாங்கள் முதல்ல எடுத்தோம், ஒரு இப்போ 8 வருஷமாக அங்கே வண்டி ஓடி இருக்கு. அது எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்குது. அதை வச்சு எங்கள் சித்தப்பா வீட்டில் ஒரு 5 வண்டி ஏற்றாந்து இருக்கிறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. 5 வண்டி ஏற்றாந்துக்கிறோம். எங்கள் ஊரில் மொத்தம் 9 வண்டி இருக்குது. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி எல்லாமே விரும்பி சோனாலிக்கா எடுக்கிறாங்க. வணக்கங்க, நான் விழுப்புரம் மாவட்டம் சென்னகுளம் கிராமம். இந்த வண்டி சோனாலிக்கா எடுத்துருக்கேன். கல்தேட்டருக்கு கலப்பிக்கலாம், எவ்வளோ கலப்பு விட்டாலும் திணறாத போகும். டீசல் மைலேஜ் அவ்வளோ கொடுக்குறது போதும். வண்டி இப்போ தான் எடுத்தது, எதுவும் எங்களுக்கு சிரமம் இல்லைங்க, சந்தோஷமாக இருக்குது. எந்த வண்டியும் ஓட்டுறதுக்கு இந்தமாரி ஆசையாக இருக்காது. எந்த கல்கட்டருக்கோ ரொட்டேட்டருக்கோ டிப்பருக்கோ எல்லாத்துக்கும் நல்லா இருக்குதுங்க.
வணக்கம், என் பேர் கோபி, விழுப்புரம் மாவட்டம் சென்னவனம் கிராமம். சோனாலிகா 47 DI வண்டி ரொட்டவேட்டருக்கு நல்லா இருக்குது. 32 பிளேட்டு 1.25 மணி நேரம் ஓடும் ஒரு ஏக்கருக்கு. 42 பிளேட்டு 1 ஹவர் ஓடும். வண்டி மைலேஜ் நல்லா இருக்குது. ஹவருக்கு 4 தான் ஓடுது 42 பிளேட்டுக்கு. இழுவத்திறன் நல்லா இருக்குது. இது சீட்டில் உட்காரத்துக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா பவர் ஸ்டேரிங் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் டயர்டு இல்லை. கிளச்சு பிரேக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. வணக்கம், என் பேர் சாரதி, என் அப்பா பேர் செல்வம். விழுப்புரம் மாவட்டம் சென்னவனம் கிராமம். சோனாலிகா கம்பெனி நாங்கள் எடுத்துருக்கோம். என் வண்டி வந்து இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்துருக்காங்க. எல்லாம் ஓட்டுறவங்க ஒழுங்கு அறிமுகமாக இருக்குது. அதனால் நானும் எடுத்திருக்கேன். கொக்கி கலப்பை திணறம் கொஞ்சம் போகுது. அதுவும் இல்லாத இப்போ எங்கள் சோனாலிகாவில் 745 மாடல் வச்சுருக்கோம். பவர் ஸ்டேரிங்கு நல்லா தான் இருக்குது. கடை ஸ்டேரிங்கோட பவர் ஸ்டேரிங் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வண்டி கொஞ்சம் மாடலாக தான் இருக்குது. கிளச்சி கீர் போடுறது ஸ்மூத்தாக இருக்குது. வணக்கம், என் பேர் மணிகண்டன். நான் சென்னகுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். சோனாலிகா வண்டி எடுத்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்தில் சட்டிக்கல் போட்டு ஓட்டின்னு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டரு டீசல் பிடிக்குது. இது வரைக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. மெயின்டெனன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. 1 மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் ஓட்டிடுவோம். திணறாத வண்டி நல்லா போகுது ஃபாஸ்ட்டாக.